மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். அந்த கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காடுகளை அழிக்கின்ற திட்டம். காட்டை அழிச்சுதான் அந்த டேமை கட்ட முடியும். அவங்க 12,500 ஏக்கர் காடு நமக்கு மழை கொடுக்கின்ற காடு, 300 ஆண்டுகளாக இருக்கின்ற மரங்கள், இவ்வளவு பெரிய அந்த இயற்கை கொடுத்த வரத்தை அழிச்சு அவங்க சுயநலத்துக்காக ஒரு டேம் கட்ட துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம மெத்தனமா இருக்கிறோம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். என்ன பாத்துக்க போறீங்க? கடந்த காலத்துல இப்படி நினைச்சுதான் அவங்க 3 டேம் கட்டினாங்க. எப்போ? 71, 72, 73 திமுக ஆட்சி காலத்துல, கலைஞர் ஆட்சி காலத்துல சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, அவ்வளவுதான். அப்போ அதே நிலை தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க நம்ம கிட்ட. தமிழ்நாட்டு மக்கள் தானே, என்ன பண்ண முடியும் அவங்களால? நம்ம மண்ணை கட்டிட்டு போலாம். மத்திய அரசு கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணோம். ஏன் சப்போர்ட் பண்ணோம்? மத்திய கர்நாடகாவில் தேசிய கட்சிகள் தான் நாங்க ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள், கர்நாடகாவில் பிஜேபி காங்கிரஸ், பிஜேபி காங்கிரஸ், ஜனதாதள் ஒரு மட்டும் தான் வந்துச்சு. அப்போ அங்க மேல யாரு இருக்கா? தேசிய கட்சிகள் காங்கிரசும் பிஜேபி. யாருக்கு ஆதரவு அளிக்கிறோம்? கர்நாடகாவை தான் ஆதரவு அளிக்கிறோம். அப்போ இந்த அரசியல் நீங்க புரிதல் இருக்கணும். இது அரசியலுக்காக நான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள. இது உணர்வுபூர்வமான நம்முடைய உயிர் நாடி பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். குடிநீர் தண்ணீர் 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் இந்த காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். சேலம் நகரத்தில் இருக்கவங்க மேட்டூர் தண்ணி தான் உங்களுக்கு கிடைக்குது. சேலம் நகர மக்கள் எல்லாம் சுத்தி இருக்கிற ஓமலூர்ல, எடப்பாடியில இருந்து, சங்ககிரியில இருந்து, மேட்டூர் எல்லாமே எந்த தண்ணி குடிக்கிறதுக்கு? மேட்டூர் தண்ணி. அந்த தண்ணி வர்றதே கழிவு தான், சாக்கடை தண்ணி தான் வருது. பச்சை கலர்ல என்னமோ அதை தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சேலம் மாநகர மக்கள்லாம், அதாவது நம்ம கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆண்டுதோறும் சுவையான, இந்தியாவிலே அதிக சுத்தமான தண்ணி என்னால கொடுக்க முடியும். உங்களுக்கு எங்க இருக்குது தண்ணி? சுத்தி இருக்கிற மலையில இருக்கு, ஏற்காடு மலையில இருக்குது. நாகலூர் பகுதியில இருந்து வந்து சரபங்கா நதி, திருமணிமுத்தாறு பாத்தீங்கன்னா அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்ல வர தண்ணி சரபங்கா, கண்ணங்குறிச்சி போயிட்டு அங்க சரபங்கா, திருமணிமுத்தாறு, இதெல்லாம் தூய்மையான அவ்வளோ தண்ணி, சுவையான தண்ணி. அதை சாக்கடையா மாத்திடுறோம். மேட்டூர்ல இருந்து சாக்கடை தண்ணி நம்ம குடிக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ திட்டம், எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு. பனமரத்துப்பட்டு ஏரி, ஒரு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஏரி, சரபங்கா நதியில வர தண்ணியை பனமரத்துப்பட்டு ஏரியில தேக்கி வச்சு சேலம் நகரத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் 1 வருஷம் முழுதும் குடிக்கலாம், நல்ல தண்ணி குடிக்கலாம். எவ்வளவு திட்டம் இருக்கு.